பல வகையான போதைப் பொருள் இன்றைக்கு புழக்கத்திற்கு வெளிப்படையாக வந்து அஜித் நல்ல தமிழ் பேர் வச்சுட்டே வந்தார். கடைசியில குட் பாய் அக்லிட்டான். யார் எப்படி கெட்டு போனால் நமக்கு என்ன? மொத்தமா தம்பி பாராளுமன்றத்தில் பேசுவார் நினைக்கிறேன். ஒட்டுமொத்த பேசியிருக்காரு நினைக்கிறேன். இந்தியாவில குடி எங்கேயும் இருக்கக்கூடாது. என்னை தாய்மார்கள் தாலி ஏற்பது வேதனையாக இருக்கிறது. அது மட்டும் இல்ல, ஒரு 20-25% பெண்கள் குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கல்லூரி பெண்கள் குடிக்கிறாங்க. அப்புறம் வீக்கெண்ட் சொல்லி சாட்டர்டே சனிக்கிழமையில பார்ட்டியில கலந்துக்கிறாங்க. ஐயோ, நாடு ரொம்ப மோசமா போயிட்டு. எத்தனை வளர்ச்சி திட்டங்களை முதல்வர் கொண்டு வந்தாலும் இந்த குடி ஒரு பெரிய செட்பேக் தான். அந்த வகையில நான் தமிழக முதல்வர் வணங்கி கேட்டுக்கொள்வது, எப்படியாவது சினிமா நடிகர் எல்லாம் இயற்கையா ரொம்ப சிறப்பா இருந்தது. பல ஆடியோ பங்கன்ல கலந்துக்கிறேன். இதுல கலந்துக்கிறத மனசு திருப்தி மட்டும் இல்ல, ஆழ் மனதிலிருந்து என்னுடைய மகிழ்ச்சியையும் வாழ்க்கையும் புயலுக்கு தெரிவித்து தமிழக மக்கள் இதை சிறப்பா போற்றி பாராட்டி தயாரிப்பாளரை காப்பாற்றணும். என்னுடைய ஊடக நண்பர்கள், தம்பிகள், நீங்க சின்ன படங்களை எவ்வளவோ நல்லா எழுதுறீங்க. இந்த படத்துக்கு ஒரு சிறப்பான விளம்பரம் கொடுத்து உங்களாலும் இது உயர்வு பெற வேண்டும். போட்ட பணம் ப்ரொடியூசருக்கு வந்துடணும். ஏன்னா 100% ப்ரொடியூசர் நடித்ததில் நிற்கிறான். படம் ரிலீஸ் பண்ண முடியல, போட்ட பணம் எல்லாம் லாஸ். இது அவலம் இந்த தமிழ்நாட்டில். அப்புறம் தமிழ்ல குயிலின் பேர் வச்சார். எதுக்கெடுத்தாலும் இங்கிலீஷ் பேர், இங்கிலீஷ் பேர், இங்கிலீஷ் பேர். இந்த அஜித் நல்ல தமிழ் பேர் வச்சுட்டே வந்தார். வீரம், விவேகம், விவசாயம், விசுவாசம். கடைசியில குட் பாய் அக்லிட்டான். அதாவது ஒரு ஹீரோ அந்த ஹீரோயினை போடுங்கன்னு சொல்ற உரிமை இருக்குல்ல, இங்கிலீஷ்ல டைட்டில் வைக்கிறது வைக்காதுன்னு சொல்றதானே. பெரிய பெரிய ஹீரோக்கள், ஒரு ஹீரோ இன்னைக்கு பொண்ணுலாம் வந்துட்டு இருக்காரு. அவர் படம் எல்லாம் பாத்தீங்கன்னா சர்க்கார். சர்க்கார் தமிழ்ல பேர் கிடைக்காதா? எத்தனை படங்கள் ஆங்கில பெயர்கள். அப்புறம் தமிழ்நாட்டுக்கு துண்டாற்று அரசியல் வேணாம், நம்ம அங்க போக விரும்பல. தமிழை வலியுறுத்துங்கள். டாக்டர் கலைஞர் அவர் காலத்துல இங்கிலீஷ்ல பேர் வச்சுக்கிட்டே இருந்தாங்க. தலைவர் என்ன பண்ணாரு? முத்தமிழறிஞர் தமிழில் பெயர் சூட்டினால் மானியம், அதுல விரசம் இருக்கக்கூடாது, ரத்த கடல் இருக்கக்கூடாது அப்படின்னு சில கண்டிஷன்ஸ் போட்டு அந்த சிறுமுதலீட்டு படங்களுக்கெல்லாம் 3 லட்சம் முதல்ல, அப்புறம் 7 லட்சம் அவர் காலத்துல கொடுக்கப்பட்டது. தமிழில் அப்பொழுது எல்லாமே அப்ப எப்படிதான் கிடைச்சது தமிழ் பேரு? ஒரு மானியம் கிடைக்குதுன்னா வைக்கிறோம். ஆகவே தயவு செய்து நான் திரைப்பட தயாரிப்பாளர்களையும் ஹீரோக்களையும் வணங்கி கேட்டுக்கொள்வேன். தமிழில் ஏராளமான அற்புதமான பெயர் இருக்கிறது. அந்த பெயரை மையங்கள் தமிழக மக்கள் வாழ்த்துவார்கள், வரவேற்பார்கள். இந்த படம் குயிலி தமிழக மக்களின் மனதில் நிறைந்த இடம்பெற்று பெரிய வரவை தீட்ட வேண்டும். ப்ரொடியூசரை காப்பாற்ற வேண்டும். இயக்குனருக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் நடிகர்களுக்கும் ஒரு நல்ல வாழ்வை தர வேண்டும் என வாழ்த்தி விடைபெறுகிறேன். குயிலி திரைப்படத்தின் இயக்குனர் அன்பு இளவன் முருகசாமி அவர்களே, இத்திரைப்படத்தின் தயாரிப்பாளர் BM ஃபில்ம் இன்டர்நேஷனல் நிறுவனத்தின் உரிமையாளர் VV அருண்குமார் அவர்களே, இந்நிகழ்வில் பங்கேற்று வாழ்த்துறை வழங்கி அமர்ந்திருக்கிற மூத்த திரைக்கலைஞர், மதிப்பிற்குரிய திரைப்பட தயாரிப்பாளர், மதிப்பிற்குரிய அண்ணன் K. ராஜன் அவர்களே, இயக்குனர் பாலாஜி சக்திவேல் அவர்களே,
இயக்குனர் ஸ்ரீஜா அவர்களை, குயிலியாக இந்த திரைப்படத்தில் நடித்திருக்கிற அன்பு சகோதரி லிசி ஆண்டனி அவர்களை, இசையமைப்பாளர் ஜூ ஸ்மித் அவர்களை, ரவிச்சா அவர்களை மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கிற படைப்பாளர்களே, திரைக்கலைஞர்களே, திரளாக கூடியிருக்கிற தமிழ் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆர்ப்பாட்டம் ஒன்றில் பங்கேற்க வேண்டியிருந்தது. சத்தீஸ்கர் மாநிலத்தில் பழங்குடி மக்களுக்கு எதிரான ஒரு நடவடிக்கை, இராணுவ நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிற சூழலில் அதனை கண்டித்து இடதுசாரி இயக்கங்களும் விடுதலை சிறுத்தைகளும் இணைந்து நடத்திய ஒரு ஆர்ப்பாட்டம். இந்த நிகழ்வுக்கு இசைவளித்த பிறகு திடுமென அது ஏற்பாடு செய்யப்பட்டு விட்டது. 7:15 மணிக்குத்தான் அது நிறைவு பெற்றது. அங்கிருந்து இங்கே வந்து சேர சற்று காலத்தாழ்வு நேர்ந்து விட்டது. அதற்காக முதலில் என்னுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். குயிலி திரைப்படத்தின் முன்னோட்ட காட்சி எதையும் பார்க்க சந்தர்ப்பம் அமையவில்லை. நான் வருவதற்கு முன்னதாகவே பாடல் காட்சிகளும் ஒளிபரப்பப்பட்டு விட்டன. பாடலையாவது கேட்கிறேன் என்று கேட்டு ஒரு பாடலை தற்போது மேடையிலேயே கேட்டேன். கதை என்ன என்பதையும் வந்து அமர்ந்த பிறகு அண்ணன் ராஜன் அவர்களிடத்திலே கேட்டு தெரிந்து கொண்டேன். இந்த கால சூழலில் மிகுந்த சமூக பொறுப்புணர்வோடு மதுவுக்கு எதிராக ஒரு திரைப்படம் எடுக்கிற துணிச்சல் இயக்குனர் முருகசாமி அவர்களுக்கும் தயாரிப்பாளர் அருண்குமார் அவர்களுக்கும் வந்திருக்கிறது என்பதே பாராட்டுதலுக்குரியது. நான் நெஞ்சார பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். வணிக நோக்கில் திரைப்படங்களை தயாரிக்க வேண்டும், அதில் வெற்றி பெற வேண்டும், அதில் லாபம் பெற வேண்டும் என்று எண்ணாமல் சமூக பொறுப்புணர்வோடு மக்களுக்கு வழிகாட்ட வேண்டும், இந்த கொடிய துன்பத்திலிருந்து மக்கள் விடுதலை பெற வேண்டும் என்கிற வேட்கையோடு இந்த இளைஞர்களுக்கு, இளம் தலைமுறையினருக்கு இப்படி ஒரு பொறுப்புணர்வு மிக்க இளைஞர்களாக இந்த திரைப்படத்தை தயாரித்திருக்கிறார்கள், அந்த வேட்கையோடு தயாரித்திருக்கிறார்கள் என்பது உள்ளபடியே மகிழ்ச்சி அளிக்கிறது என்பதை விட பெருமை அளிக்கிறது, பெருமைப்படுகிறது. இந்த இளைஞர்களை நான் ஆற தழுவி என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்கு தெரியும், அண்மையிலே நாங்கள் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு என்று லட்சத்துக்கும் மேற்பட்ட பெண்களை திரட்டி ஒரு மாபெரும் மாநாட்டை நடத்தினோம். அது பேசுவிடும் பொருளாக மாறியது, கடுமையான விமர்சனங்களுக்கும் உள்ளானது. அண்ணன் ராஜன் அவர்கள் பேசுகிற போது ஒன்றை சொன்னார். தமிழ்நாட்டிலே மதுவை ஒழிக்க வேண்டும் என்று நாம் சொல்லுகிறோம். ஒருவேளை தமிழ்நாட்டில் மதுவை ஒழிக்கும் நோக்கில் கடைகளை ஆட்சியாளர்கள் மூட முன்வந்தாலும் கூட அண்டை மாநிலங்களுக்கு போய் மதுவை அருந்து விட்டு வருகிற ஒரு நிலை இருக்கிறது. அல்லது அவர்கள் இங்கே வந்து திருட்டுத்தனமாக மதுவை விற்பனை செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இதற்கு என்னதான் தீர்வு என்ற கேள்வியை எழுப்பிவிட்டு அவர் சொன்னார், தேசிய அளவில் எங்குமே மது இருக்கக்கூடாது என்ற கருத்தை சொன்னார். திருமாவளவன் இதை நாடாளுமன்றத்திலும் பேச வேண்டும் என்று சொன்னார். சொல்லிவிட்டு பேசியிருக்கிறார் என்று நம்புகிறேன் என்றும் சொன்னார். அவருடைய நம்பிக்கை வீண் போகவில்லை. நான் பேசினேன், மக்களவையில் பேசினேன்.
என் மீது அவர் வைத்திருக்கிற நம்பிக்கை எனக்கு வியப்பளிக்கிறது. நாடாளுமன்றத்தில் அப்படி நான் பேசுகிற போது மாண்புமிகு அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் இருந்து, நீங்கள் முதலில் தமிழ்நாட்டில் மதுவை ஒழித்துவிட்டு வாருங்கள், கள்ளக்குறிச்சியிலே பல பேர் உயிரிழந்திருக்கிறார்கள், அங்கே பேசாமல் இங்கே ஏன் பேசுகிறீர்கள் என்று எதிர்வினையாற்றினார். அது அரசியல் ரீதியான விமர்சனம். நாம் அதை கடந்து சிந்திக்கிறோம். தமிழ்நாட்டில் உள்ள இளைஞர்கள் மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் உள்ள மனிதர்கள் மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் மக்கள், நம் தேசத்து மக்கள் இதனால் பாதிக்கப்படக்கூடாது என்கிற பரந்த பார்வை நமக்கு உண்டு. ஆகவே மது ஒழிப்பு கொள்கையை தேசிய கொள்கையாக இந்திய ஒன்றிய அரசே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நான் நீண்ட காலமாக பேசி வருகிறேன். ஐயா இலக்கிய செல்வர் குமரி அனந்தன் அவர்கள் என்னுடைய அலுவலகம் தேடி வந்து அப்படி ஒரு தீர்மானத்தை பல ஆண்டுகளுக்கு முன்னரே இயற்றியதை அறிந்து வந்து நேரிலே வந்து பாராட்டினார். மகாத்மா காந்தியை தேசிய தலைவராக நாம் ஏற்றுக்கொள்கிறோம். அவருடைய திருவுருவ படங்களை ரூபாய் நோட்டிலும் தவறாமல் அச்சிடுகிறோம். அவருடைய கொள்கைகள் முக்கியமானவற்றுள் மது விலக்கு என்பது முதன்மையானது. அகிம்சை என்பது அவருடைய கொள்கைகளில் ஒன்று என்றால், மது விலக்கு என்பது முதன்மையான கொள்கைகளுள் ஒன்று. மகாத்மாவை தேசத்தந்தை என்று ஏற்றுக்கொண்டிருக்கிற நாம் அவருடைய உயிர் மூச்சான கொள்கைகளுள் ஒன்றான மது விலக்கை பொருட்படுத்துவதே இல்லையே. இதை மாநிலங்கள் பார்த்துக் கொள்ளட்டும் என்று ஒன்றிய அரசு கண்டும் காணாமல் இருக்கிறது. மாநில அரசுகள், தமிழ்நாடு மட்டுமல்ல மாநில அரசுகள் வருமானத்திற்கான ஒரு வழியாக இதை பார்க்கிறதே. யார் எப்படி கெட்டு போனால் நமக்கு என்ன என்கிற ஒரு அலட்சிய போக்கு மேலோங்கி இருப்பதாக தெரிகிறதே என்ற கவலை இன்றைக்கு நேற்றுக்கல்ல பல 10 ஆண்டுகளாக எனக்கு உண்டு. அதை நான் பல மேடைகளில் பேசியிருக்கிறேன். பல மாநாடுகளில் தீர்மானங்களாக நிறைவேற்றி இருக்கிறோம். கள்ளக்குறிச்சியில் 60 பேர் உயிரிழந்ததும் நான் உடனடியாக அந்த பகுதிக்கு சென்று 2 நாள் இருந்து ஒவ்வொருவரின் வீடாக சென்று அந்த மக்கள் கத்தி கதறி அழுத நிலையில் அவர்களின் கைகளை பற்றி கொண்டு ஆறுதல் சொன்னேன். அவர்களுக்கு எம்மால் இயன்ற நிதி உதவியும் செய்தோம். உடனடியாக ஒரு ஆர்ப்பாட்டத்தையும் நடத்தினோம். அது போதாது என்கிற அடிப்படையிலே மரக்காணத்தில் உயிரிழந்தவர்களையும் போய் சந்தித்து ஆறுதல் சொல்லிவிட்டு அவர்களுக்கும் நிதி உதவி செய்துவிட்டு அங்கே நான் அறிவிப்பு செய்தேன். மது மற்றும் போதைப் பொருள், மது மட்டுமல்ல பல வகையான போதைப் பொருள் இன்றைக்கு புழக்கத்திற்கு வெளிப்படையாக வந்திருக்கின்றன. கஞ்சா போன்ற பல வகையான போதைப் பொருட்கள், ட்ரக்ஸ், போதை மாத்திரைகள் பள்ளி வளாகங்களிலே இப்போது கிடைக்கிறது. நகர்ப்புறங்களில் மட்டுமே புழக்கத்தில் இருந்த போதைப் பொருட்கள் இப்போது கிராமப்புறங்களிலும் ஊடுருவி இருக்கிறது. இந்த துயரத்தை, இந்த அவலத்தை எண்ணி இதற்கென்று ஒரு மாநாடு நடத்த வேண்டும் என்று அறிவிப்பு செய்து அதை ஒரு தேசிய கொள்கையாக இந்திய ஒன்றிய அரசே ஏற்றுக்கொண்டு எந்த மாநிலத்திலும் மதுக்கடைகள் திறக்கக்கூடாது, வருவாய்க்கு வேறு வழிகளை தேடிக்கொள்ள வேண்டும் என்று வழிகாட்டக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை இந்திய ஒன்றிய அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றினோம். பொது பலரும் விமர்சித்தார்கள். தமிழ்நாட்டிலே கடையை வைத்திருக்கிற, திறந்து வைத்திருக்கிற ஆட்சியாளர்களை மேடையில் அமர வைத்துக் கொண்டு நீங்கள் தேசிய அளவிலே மதுவிலக்கு கொள்கையை பேசுவது எந்த வகையிலே நியாயம் என்று அரசியல் ரீதியான விமர்சனங்களை பேசினார்கள். நம்மை பொறுத்தவரையில் ஆட்சியில் இருந்தாலும் கூட அவர்களையும் மேடையில் அமர வைத்து மதுவை ஒழிக்க வேண்டும் என்று சொல்லுகிற துணிச்சல் விடுதலை சிறுத்தைகளுக்கு உண்டு என்பதை அந்த நிகழ்வின் மூலமாக உறுதிப்படுத்தினோம். கூட்டணியில் இருக்கிறோம், அவர்களை வைத்துக் கொண்டு மேடையிலே பேசக்கூடாது என்று நாங்கள் அஞ்சவில்லை.
உங்களுக்கும் இதிலே உடன்பாடு இருக்கிறது, எனவே மேடைக்கு வாருங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வந்து உங்கள் கருத்தை சொல்லுங்கள். மேடைக்கு வந்தார்கள். தேர்தல் வாக்குறுதியிலேயே மதுக்கடைகளை மூடுவோம் என்று திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்கனவே அறிவித்திருக்கிற நிலையில் இந்த மாநாட்டிலும் பேச வேண்டும் என்று நாங்கள் அந்த கூட்டணி உறவை பயன்படுத்தி ஒரு அழுத்தம் கொடுத்தோம் என்பதுதான் உண்மை. அதுதான் ஒரு பிரச்சனை. ஆளுங்கட்சியை மேடையிலே அமர வைத்து, ஆமாம் எங்களுக்கும் மதுக்கடைகளை மூட வேண்டும் என்கிற கருத்திலே உடன்பாடு உண்டு என்று சொல்ல வைத்தது விடுதலை சிறுத்தைகள் என்பதை நான் இந்த இடத்திலே பதிவு செய்கிறேன். ஆகவே இலவச திட்டங்களுக்கு இது பயன்படுகிறது என்று நியாயப்படுத்துவதும் ஏற்புடையதல்ல. இலவசங்களை வேண்டாம் என்பதுதான். எல்லா இலவச திட்டங்களையும் நிறுத்த வேண்டும். ஒட்டுமொத்த கல்வியையும் அரசே ஏற்றுக்கொள்ள வேண்டும். கல்வியை இலவசமாக கொடுங்க. ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை இதெல்லாம் பொதுமக்களின் கோரிக்கையா மாற வேண்டும். ஒரு தனிநபர் கோரிக்கையாக, ஒரு இயக்கத்தின் கோரிக்கையாக இருக்கிற போது ஈடுபடாது. பொதுமக்களின் கோரிக்கையாக மாற வேண்டும். அதற்கான விழிப்புணர்வு தேவை. அப்படிப்பட்ட ஒரு விழிப்புணர்வுள்ள இளைஞர்களாகத்தான் இன்றைக்கு முருகசாமி, அருண்குமார், இந்த இளம் தலைமுறையினரை நான் பாராட்டுகிறேன், மெச்சுகிறேன். இது போன்ற இன்னும் பல விழிப்புணர்வு கருத்துக்களை சொல்லக்கூடிய படைப்புகளை நீங்கள் தர வேண்டும். இந்த சமூகம் உங்களை தூக்கி கொண்டாடும் என்பதை சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி